புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். காதல் என்பதே கானல் நீரோ கதையின் 4ஆம் பகுதி தொடர்கிறது. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். பகுதி 4. அனு பலத்த யோசனையோடு இருக்கையில் ஒட்டி இருந்தாள். மகள் சுதா பற்றிய விபரம் சமீபத்தில்தான் இவளுக்கு தெரிய வந்தது. மேல் படிப்புக்காக சுதாவை வெளிநாடு அனுப்ப திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அவளோ அவசரப்பட்டு இப்போது முழுகாமல் இருக்கிறாள். இவளது காதல் விஷயம் இதுவரை எனக்கு தெரியாது. இப்போது அவள் தாய்மையை அவளை காட்டி தந்துவிட்டது. அந்த கர்ப்பத்துக்கு காரணம் இவளுடைய அஜாக்கிரதைத்தான். கருவை கலைப்பதா அல்லது மேல் படிப்பை தள்ளி போடுவதா என்று குழம்பி போயிருந்தாள். அல்ட்ரோசோனோகிராம் என்ற கருவி உள் அவயங்களின் அசைவுகளையும் நிகழ்வுகளையும் காட்டும். இக்கருவியின் மூலம் கர்ப்பத்தில் இருக்கும் கருவும் வலியினை உணர்கின்றது என்பது இவளுக்கு நன்றாகவே தெரியும். பிறக்காத குழந்தையின் உயிர் அரை உயிரா? வலியும் உணர்வும் பய உணர்வும் அதற்கு இல்லையா? நமக்கு நமது உயிர் பெரிதாக இருப்பது போல் அதற்கும் அதன் உயிர் பெரிதில்லையா? அதனால்தான் அனு தீவிர சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். மருத்துவமனையை தேடி வரும் பெண்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்பட்டும் அல்லது கணவனின் நிர்பந்தத்திற்கு முற்பட்டு பெண் குழந்தை வேண்டாம் என்றும் சிலர் அவசரப்பட்டு விட்டதாகவும் பல காரணங்களை சுமந்து கொண்டுதான் வருவார்கள். ஒரு சிலருக்கு அணுவை உபதேசம் செய்தும் அனுப்பியிருக்கிறாள். அது மதியழகிக்கு நன்கு தெரியும். மதியழகியே கருக்கலைப்பு என்றால் கோபப்படுவாள். அவசரப்படும் பெண்கள் மீது ஆவேசத்தோடு பாய்வாள். பயன் பெண்கள் தானே ஆண்களோடு பழகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிகச்சிறிய மனித உயிர் கருவறை என்னும் சொந்த உலகில் உதைத்து கொண்டும் துடித்து கொண்டும் உறங்கிக் கொண்டும் அந்த வெதுவெதுப்பான பாதுகாப்பான கருவறை கோட்டையில் இன்பமாகவும் பாதுகாத்த தாய்க்கு துன்பம் வந்தாலும் தன்னை பெற்றெடுப்பாள் என்ற நினைவுடன் இருக்கும் அந்த உயிரை துண்டு துண்டாக அடையாளம் கண்டு கொள்ள முடியாத சதை துண்டுகளாக வெளிக்கொண்டு வரும்போது யாரும் குற்ற உணர்வு கொள்வதில்லை. காரணம் அது தனக்கு தேவையற்றது தானே எனும் அதீத நினைப்பு. இருப்பினும் அந்த உயிர் படும் பாட்டை ஒரு நிமிடம் சிந்தித்தால் தவறுகளும் நடக்காது, கருச்சிதைவுகளும் நடைபெறாது. ஆனால் நான் அந்த சின்னஞ்சிறிய உயிரை பற்றி எப்போதோ கவலை கொள்ள துவங்கிவிட்டேனே. கருக்கலைப்பு பற்றி எனக்கு தெரியாதா என்ன? கலைப்பதற்கு இது என்ன 3வது 4வது குழந்தையா? முதலில் ஒளிவிடும் உலோகத்தாலான சின்ன கம்பி போன்ற கருவி கருப்பையின் வாயை தொடுகிறது. உலோக கம்பி வெளியே இழுத்து கொள்ளப்படுகிற போது சின்ன உயிர் நிம்மதி அடைகிறது. ஆனால் அதன்பின் ஒன்றன் பின் ஒன்றாக மிக வேகமாக முன்னதை விட பின்னது பெரிய அளவிலாக கருப்பை வாயை விரிவாக்கும் கருவிகள் கருப்பை வாய்க்குள் செலுத்தப்படுகின்றன. 4 புறமும் சுழற்றி சுழற்றி திருகப்படுகின்றன. இறுதியாக மிக பயங்கரமான ஒற்றைக்கண் அரக்கனை போன்ற கூரிய கருவி செலுத்தப்பட்டு குழந்தையை சுற்றி இருக்கும் நீரை அது மிகுந்த தாகத்தோடு உறிஞ்சுகிறது. அதே வேகத்தில் குழந்தை வெளியே இழுக்கப்படுகிறது. பெரிதாக இருக்கும் குழந்தையை முழுதாக எடுக்க முடியாமல் முதலில் ஒரு காலை வெளியே இழுத்து வெட்டி எடுக்கப்படுகிறது. ரத்தம் பீரிட்டு வருகிறது. மீண்டும் மீண்டும் அரக்கனை போன்ற அந்த கருவிகளின் தாக்குதல்களால் அந்த உயிர் சிதைந்து எடுக்கப்படுகிறது. இனி சுரண்டி எடுக்க ஏதுமில்லை என்ற முழு திருப்தியுடன் துடைத்தெடுக்கும் பணி துவங்கி காற்றால் இழுக்கும் கருவி உட்செலுத்தப்பட்டு மிச்ச மீதிகளும் இழுத்து வெளியே போடப்படுகிறது. இப்படி ஒரு கலைத்தல் சுதாவிற்கு தேவையா? இதற்கு பேர் தானே கருக்கலைப்பு. குட் மார்னிங் டாக்டர் என்றபடியே வந்தாள் மதியழகி. அவள் குரல் கேட்டு சுயநினைவுக்கு வந்தாள் அனு. மதியழகி உள்ளே வர அறையெங்கும் மதியழகி பூசியிருந்த சென்டின் வாசம் கும்மென்று வினாடியில் பரவியது. டாக்டர், ஏதோ பலமான யோசனையில் இருக்கீங்க போலிருக்கே. ஆமாம் மதியழகி, ஒரு சிக்கலான விஷயம்தான் என்றவள் சுதாவின் விஷயத்தை சொன்னாள். என்ன செய்ய போறீங்க? அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன டாக்டர், நீங்கள் மற்றவங்களுக்கு உபதேசம் சொல்லி திருத்துற நீங்கள் ஏன் யோசிக்கணும்? கருக்கலப்பை பற்றின விவரம் உங்களுக்கு தெரியாதா என்ன? பேசாமல் முதல்ல கல்யாணத்தை முடிங்க. படிப்பு முக்கியமுன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் படிக்கட்டும். முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எப்போ வேணும்னாலும் படிக்கலாம். சுதா இப்படி செய்வாள் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மதியழகி. இந்த காலத்து பொண்ணுங்க கட்டுப்பாடாக தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி அவசரப்பட்டுடுறாங்க. அதுக்காக நாமளும் அவங்களை நிராகரித்தா மனம் பெருத்து ஏதாச்சும் ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்துடுவாங்க.
அது தெரிஞ்சுதான் பையனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பேசி அவங்க கல்யாணத்தை முடிச்சிடணும். நிச்சயமா மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்குவாங்க? இப்போ தான் பெண்களை கிண்டல் செஞ்சாலே கடுமையான தண்டனைன்னு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே. இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி மறைக்க முடியும்? 7 வருஷமாச்சே. மதியழகி பேசி முடிக்க அவள் செல்போன் சத்தம் கேட்டது. ஹலோ, நான் ஆதித்தன் பேசுகிறேன். என்ன ஆதி, சொல்லுங்க. உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஈவினிங் அடையாறு பார்க்கல் வெயிட் பண்ணுவேன். வர முடியுமா? சில வினாடிகள் யோசித்தவள் சரி என்றாள். பேசி முடிந்ததும் அணுவை பார்த்தாள் மதியழகி. என்ன மதி, என்ன முடிவு பண்ணியிருக்க? தன் பேச்சிலிருந்து மாறி மதியழகியின் பேச்சுக்கு தாவினாள் அணு. ஆதிக்கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்கிறேனே. என்னோட கல்யாணம் அவ்வளவு சீக்கிரமாக நடந்துராது. ஏன் மதி? நான் சில விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. உன்னை புரிஞ்சிக்கவே முடியலை. ஆமாம் டாக்டர், எனக்கு நான் ஒரு புதிராக இருக்கேன். எப்படியோ உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் உன் கணவரோட கேக் வெட்டினா சரி. பதில் பேசாமல் புன்னகைத்தாள் மதி. மதியின் வருகைக்காக காத்திருந்தான் ஆதி. இவன் வந்து 10 நிமிடங்களாகியிருந்தது. பெற்றோர் இவனுக்கு பெண் பார்க்க தொடங்கி இருந்தனர். அதனால்தான் சீக்கிரம் தன் முடிவை மதியிடம் தெரிவிக்க நினைத்து அவளை அழைத்திருந்தான். திருமணத்தை தள்ளி போடப் போவதாக பெற்றோரிடம் கூறி பெண் பார்க்கும் படலத்தை நிறுத்தி இருக்கிறேன். மதியழகி சம்மதித்துவிட்டால் உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தூரமாக மதியழகி வந்ததை பார்த்த ஆதியின் சிந்தனை கலைந்தது. ஆதியிடம் வந்த மதியழகி சிநேகமாக அவனை பார்த்து சிரித்தாள். வா மதியழகி, நான் மருத்துவமனைக்கே வந்திருப்பேன். அது அவ்வளவாக நல்லா இருக்காது. அதான் இங்கே வர சொன்னேன். நீங்கள் என்னை வர சொன்னது உங்கள் காதலை சொல்ல, அப்படித்தானே? அவனை பார்த்து கேட்க என்று தலையாட்டினான். நீங்கள் கூப்பிட்டதும் நான் வந்தது உங்களை மதிச்சுத்தானே தவிர காதலுக்காக இல்லை. அதுக்காக காதலை நான் வெறுக்கவும் இல்லை. உங்கள் பரிசை பார்த்ததுமே உங்கள் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்ற பொண்ணுங்க மாதிரி நான் கிடையாது. காதலிக்கிறது அவங்களோட சுய உரிமை. அது சாதகமா இல்லை பாதகமானு தெரிஞ்சிக்க விரும்புறதுல என்ன தப்பிருக்கு? உன்னை பற்றி அனுமேடம் சொல்லியிருக்காங்க. நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணுன்னு. இப்போ நீ பேசுனதுலேருந்து அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்போ அவங்கக்கிட்ட மருத்துவ பயிற்சிக்கு சேர்ந்தியோ அப்போவே உன்னை நேசிக்க ஆரம்பித்தேன். உடனடியாக காதலை சொல்லி உன் கவனத்தை திசை திருப்ப விருப்பமாக தான் மூடியே வச்சிருந்தேன். மனுஷங்களுக்கு வியாதினா அது எப்படி வேணும்னாலும் வரலாம். ஆனால் மனசுக்கு நோயினா அது ஒரு பெண்ணால் தான் வர முடியும். புரியுது ஆதி. உங்கள் நோய்க்கு மருந்து போடுற பத்தி இல்லை. அது உண்மையானு நான் தெரிஞ்சிக்க வேண்டாமா? நோயை முழுமையாக ஆராய்ஞ்சி மருந்து கொடுத்தா தானே குணமாகும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல உங்கள் கூட பழகி உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். முழுமையாக இல்லைனாலும் உங்கள் யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அல்லவா? நிச்சயமா. அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுப்போம். ஏன்னு கேட்டால் எனக்குன்னு சில விதிமுறைகளை நான் வச்சுருக்கேன். உங்களை எனக்கு பிடிச்சிருந்தா தான் அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அதுக்கென்ன மதியழகி, தாராளமாக நாம் பழகலாம். எனக்கும் உன்னை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். ரொம்ப சரியாக சொன்னீங்க. பேசியபடியே இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். நீங்கள் எதில் வந்தீங்க? ஆட்டோவில். கூடிய சீக்கிரம் புது வண்டி வாங்க போகிறேன். சரி, என் கூட காரில் வாங்க. நான் போகிற வழியிலே தான் உங்கள் வீடு இருக்குது. அங்கே இறங்கிக்குங்க. எதிரில் நடைபாதை குடிசைவாசிகளில் கணவன் மனைவி இருவர் போட்டுக்கொண்டிருந்த சண்டை காதில் கேட்க போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கொண்டிருந்த காரிலிருந்து மதியழகி திரும்பி பார்த்தாள். 30 வயது மதிக்கத்தக்க ஒருவன் அவிழ்ந்த லுங்கியை கையில் பிடித்தபடி தள்ளாடி கொண்டிருந்தான். அவன் மனைவி தலைமுடியை அள்ளி செருகி கொண்டு அவனை பார்த்து நெஞ்சை நிமிர்த்தி பேசினாள். ஏயா, உனக்கு இன்னா தெனாவெட்டு இருந்தா வேலைக்கு போகாமல் சுத்திக்கின்னு வந்து என்னாண்ட துட்டு கேப்ப. ஊட்டு செலவுக்கும் துட்டு தர மாட்டேங்கிற. இன்னா நினைப்பில் ஆக்கிற. அக்கம் பக்கம் வசிப்பவர்கள் அவர்கள் சண்டையை வேடிக்கை பார்த்தார்கள். அவன் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டே முகம் நிமிர்த்த முடியாமல் நிலம் பார்த்தபடியே, நீ வேலைக்கு போறியே, அப்பால இன்னாத்துக்குடி நான் துட்டு தரணும். நான் வேலைக்கு போகலன்னா நம்ம பொழப்பு நாரிடும். உன்னை எவண்டி வேலைக்கு போக சொன்னது? பெத்திக்கினிய 2 அத்தை யார் கண்டுக்குவா? அதுங்களுக்கு வயசு ஏறிக்கினே போகுது. இன்னும் ஸ்கூலில் சேர்க்கலை. உனக்கு என்னடானா தினம் குடி கேட்குது. குடிக்கிறதுக்கு நீ ஆடி துட்டு தர்ற, நான் இன்னத்துக்கு தரனே என்று மூக்கை சிந்தியவள், உன்னை நான் கட்டிக்கின்னு இன்னாயா சுகத்தை கண்டுக்கினேன். உனக்கு ஆக்கி போட்டுக்கின்னு அவுத்து கட்டிக்கின்னு தான் இருக்கேன். அதில் உன்னோட
குடைச்சல் வேற தாங்க முடியலை. இன்னுமே வேலைக்கு போகாமல் குடிச்சிக்கின்னு வந்த உன்னை உள்ளே சேர்க்க மாட்டேன் அழுத்தமாக சொல்ல, புருஷனையே குடைச்சல்னு சொல்லுகிறியா? உன்னை அவள் தலைமுடியை கொத்தாய் பற்றி தரையில் தள்ளிவிட்டு மிதித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக இடர்பாடுகள் விலகி வாகனங்கள் நகரத் தொடங்கியது. வண்டியை ஓட்டியபடியே, அவங்க போட்ட சண்டையை பார்த்தீங்களா? ஆதியிடம் கேட்டாள் மதி. அந்த கணவனுக்கு குடிதான் பெருசுன்னு தெரியுது. கரெக்ட். மேல்தரம் கீழ்த்தரம் நடுத்தரம் இந்த மூணுலையும் முக்கால்வாசி பேர் மனைவியை தவிர மற்றதெல்லாத்தையும் ரசிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க, பெரிசாவும் நினைக்கிறாங்க. அது அவங்க மனநிலையை பொறுத்தது. ஏன் அந்த மனசுக்கு மனைவியை மட்டும் புரிஞ்சிக்க முடியலை? சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை நிர்வாகம் செய்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, இப்படி பல விதத்தில் காணாதவனுக்காக கஷ்டப்படுற மனைவியை ஏன் அவங்க புரிஞ்சிக்க கூடாது? 100ல் 5 பேர் தான் மனைவியை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. ஆனால் பெண்கள் 95 பேர் ஆண்களை புரிஞ்சிக்கிட்டு குடும்பம் நடத்துகிறாங்க. ஆணுக்கு மட்டும் கடவுள் கர்ப்பத்தை சுமக்கிற வரத்தை கொடுத்திருந்தா ஒரே பிள்ளையோட நிச்சயமாக சந்நியாசம் போயிடுவாங்க. பிரசவ நேரத்தில் வேதனைப்படுறப்ப அதற்குரிய காரணகர்த்தாவை அழிச்சே போட்டுடுவாங்க. மதியழகியின் வார்த்தையில் மிதமான கோபம் தெரிந்தது. மதியழகி, ஆண்கள் தேரோட வடம்னா பெண்கள் நைலான் கயிறு மாதிரி என்றவன் அவளை பார்த்து, உன்னோட மனசில் நிறைய விரக்திகள் அடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த சராசரி சண்டை உன்னை இந்த அளவுக்கு கேள்வி கேட்க தூண்டி இருக்காது, அப்படித்தானே? ஆமாம் என்றால் அழுத்தமாக. மற்றவங்கள் எப்படியோ, நான் எனக்கு வரப்போகிற மனைவியை உயிரா நேசிப்பேன். சந்தோஷம். உன்னோட விரக்தி எதை பற்றின்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் இப்போ இல்லை. மேலே வற்புறுத்த மனமின்றி விட்டுவிட்டான் ஆதி. ஆதியின் வீடு வந்தது. வண்டியிலிருந்து இறங்கினான். மதியழகி, வீட்டுக்கு வாயேன். இருக்கட்டும் ஆதி, இன்னொரு நாளைக்கு வர்றேன் சொன்னவள் வண்டியை நகர்த்தினாள். மதியழகி, ஆதித்யன் இருவரும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சந்தித்து மனம் விட்டு பேசி கொண்டார்கள். ஆதித்யனிடம் பேசியிருந்து விட்டு சில சமயங்களில் வீட்டுக்கு தாமதமாக வர தொடங்கினாள். அது அவள் அம்மா மதுமிதாவுக்கு தெரியாது. மதுமிதாவின் கவனம் முழுவதும் பொது பணிகளில் இருந்தது. மேலும் விடுதி, ஏற்றுமதி நிறுவனத்தையும் கண்காணிக்க வேண்டியிருந்தது. அதற்கென்று மதியழகியையும் தேடாமல் இருக்க மாட்டாள். இரவு சாப்பாட்டை எப்போதும் அவளோடு அமர்ந்துதான் சாப்பிடுவாள். பலமுறை அப்பாவை பற்றி கேட்டும் மதியழகிக்கு அம்மாவிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மாதங்கள் விலகியது. தொழில் ரீதியாக மிகவும் நெருக்கமானவர் ஒருவர் மதியழகியை பெண் கேட்டார். அவளிடமே கேட்டு சொல்வதாக மதுமிதா சொல்லிவிட்டாள். மதுமிதா மதியழகியிடம் திருமண விஷயத்தை பற்றி பேசிய போது ஆதித்யன் பற்றி முக்கால்வாசிதான் தெரிந்திருந்தது மதியழகிக்கு. சொக்கத்தங்கத்தால் அணிகலன் உருவாக்க முடியுமா? அதில் செம்பு இணைந்தால்தானே உருவாக்க முடியும். அதுபோல தனக்கு தெரியாத பழக்கம் ஏதேனும் ஆதியிடமிருந்தால் அதை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தாள். அப்படியொன்றும் அவனிடம் இருக்காது என்று மனம் உறுதியாக சொல்லியது. இருந்தாலும் மனதின் மறுபக்கத்தில் சின்னதாக ஒரு நெருடல். விரைவிலேயே தனது மனக்குமுறலின் வெளிப்பாட்டை ஆதியிடம் கூறி அவனிடம் சம்மதம் பெற நினைத்திருந்தாள். அதற்குள் அம்மா குறுக்கீடு செய்தாள். மனதில் கேள்விக்குறி நிமிர்ந்தது. குறுக்கீடு என்றால் இவனைதான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுவதுதான். அம்மா அப்படி செய்ய மாட்டாள் என்று உறுதி செய்து கொண்டாள். மதுமிதாவும் அப்படி செய்பவள் அல்ல. காரணம், அவள் பெற்றோர் அவளுக்கு அப்படி ஏதும் செய்யவில்லை. இதைத்தானே பாரதி அன்றே சொன்னார். கற்பு நிலையென்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்று. அம்மா தன் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாள் என்று உறுதியாய் நம்பிய போதும் அன்று இரவு பலமாக யோசித்தாள். ஏன் இனியும் காலம் கடத்த வேண்டும்? ஆதியை அழைத்து தனது நிபந்தனைகளை சொல்லி அவரது அபிப்பிராயத்தை கேட்டுவிட்டால் என்ன? இப்படி நினைத்தவளுக்கு ஆதியின் நிபந்தனையை ஏற்றுக்கொள்வானா என்ற சந்தேகமும் இருந்தது. ஆனால் மதியழகியோ தன் காதலை அவசரப்பட்டு அம்மாவிடம் கூறாமல் அவகாசம் வாங்கி கொண்டாள். ஆதியிடம் முழுமையாக பேசி முடிவான பிறகே தெரிவிக்க முடிவு செய்திருந்தாள். மெரினா கடற்கரையில் கார்கள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதியில் தன் மாருதி காரின் மீது சாய்ந்தபடி ஆதிக்காக காத்திருந்தாள் மதியழகி. இருவரும் வழக்கமாக சந்தித்து கொள்ளும் இடம்தான் அது. கண்ணில் வெள்ளை நிற கண்ணாடி மாட்டியிருந்த மதியழகி முகத்தில் ஏதோ ஒரு பரபரப்பு அப்பியிருந்தது. மிடியில் சிக்கென்று இருந்த அவளை ஒரு சில இலசுகள் பார்வையால் அடித்துச் சென்றனர். அவளுக்கு எதையும் கண்டு கொள்ள அவகாசமில்லை. நினைவில் ஆதி மட்டுமே இருந்தான். மனதுக்குள்ளேயே ஏதேதோ பேசிக்கொண்டாள். கவனம் முழுவதும் ஆதியின் வருகை தரும்
திசையிலேயே நிலையாக இருந்தது. வந்து நீண்ட நேரமாகிவிட்டது. இதுவரை இதுபோல ஆதி காத்திருக்க வைத்ததே இல்லை. இன்றைக்கு என்ன ஆச்சு இவருக்கு? அதான் ஃபோன்லேயே நான் வருகிற நேரத்தை சொன்னேனே, அப்படியும் ஏன் தாமதம்? பார்வையை தார்ச்சாலைக்கு திருப்பி ஆதி கடந்த மாதம் வாங்கியிருந்த புதிய பைக் வருகிறதா என்று கவனித்தாள். அடிக்கடி ஏதாவது ஒரு பைக்கின் சப்தம் இவள் கவனத்தை ஈர்த்து வெறுப்பேற்றி கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் ஆதிதான் வருகிறான் என எண்ணி ஏமாந்து போனாள். ஒருவேளை நான் போன் செய்ததை ஆதி மறந்துவிட்டாரோ? பார்வையை கடல் பக்கம் திருப்பினாள். சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை அங்குமிங்கும் நடப்பதும், பலர் கூட்டமாக அமர்ந்திருப்பதும், இன்னும் சிலர் எங்கேயோ பார்த்தபடி நிற்பதும், சிலர் ஜோடியாக நடந்து போவதுமாக அந்த மணற்பரப்பே மனிதர்களால் மறைக்கப்பட்டிருந்தது. இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் போதை நிறைந்த இந்த அந்தி நேரத்தை இராப்பகலற்ற இடம் என்று திருமூலர் கூறுவார். அந்த மாலை நேரம் மண்ணுலக சொர்க்கத்தில் தனியே தவித்து கொண்டிருந்தாள் மதியழகி. பார்வையை மெல்ல நகர்த்தி மீண்டும் தார்ச்சாலைக்கு கொண்டு வந்தாள். வாகனங்கள் பரபரப்பாக அங்குமிங்கும் போய்க் கொண்டிருந்தது. நிமிடங்கள் ஓடியது. அங்குமிங்கும் மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். கோபம் வருவதும் அதை அடக்குவதுமாக வினாடிகளை விரட்டி கொண்டிருந்தாள். மனதுக்குள் தனது கல்யாணம் பற்றிய ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தாள் மதியழகி. அதை பற்றி பேசத்தான் ஆதியை அழைத்திருந்தாள். வருவாரா வரமாட்டாரா? மதியழகி நினைத்த வேளையில் அவள் முன் பைக்கில் வந்து நின்றான் ஆதி. முகத்தில் அப்படி ஒரு வசீகரம். கருப்பு நிற ஜீன்ஸ் பேண்ட்டும் மேற்றாக வெள்ளை நிற அரக்கை பனியனும் போட்டிருந்தான். வண்டியை பார்க் செய்துவிட்டு மதியழகியிடம் வர அவள் முகம் காட்டாமல் திருப்பி கொண்டாள். அவளை சுற்றி வந்து அவள் முகம் பார்த்து நின்றான் ஆதி. மீண்டும் திரும்ப மனமின்றி தலையை நிமிர்த்தி ஆதியை பார்த்தாள். விழிகளில் ஊடல் தெரிந்தது. கோபமும் தென்பட்டது. என்ன, என் மேல கோபமா? கேட்டவன் காதலன். காதலியையோ அல்லது காதலனையோ வெறுப்பேற்றி சுகம் காண்பதுதானே காதலில் ஓர் அலாதி பிரியம் வேண்டுமென்றே சொன்னான். மதியழகி என்று முகத்தை வைத்திருந்தாள். சாரி மதி, என் நண்பன் ஒருத்தன் ஊரில் இருந்து வந்தான். அவனை அழைச்சிக்கிட்டு வர சென்ட்ரல் ஸ்டேஷன் போனேன். ரயில் அரை மணி நேரம் தாமதம். அதான். ஏன்? எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? உங்ககிட்ட தான் என் செல்ஃபோன் நம்பர் இருக்கே. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறது? பண்ணணும்னு தான் நினச்சேன். நான் வெளியில் வந்தால் அவனை தவற விட்டுடுவோம்னு பயந்து நான் வெளியே வரல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு காதல்? அதான் வந்துட்டேனே, வா போகலாம். ஊடல் மறந்து சகஜ நிலைக்கு திரும்பினாள். நீங்கள் வந்ததும் உங்களை கடிச்சு குதறணும்னு நினச்சேன். ஆனால் உங்களை நேரில் பார்த்தா கொஞ்ச நேரம் கூட கோபத்தை காண்பிக்க முடியலை. ஆதி அவளை பார்த்து அழகாக புன்னகைத்தான். இருவரும் சேர்ந்தார் போல அடியெடுத்து வைத்து நடந்தார்கள். சிறிது தூரம் வந்ததும் ஓர் இளஞ்சோடியை கடக்க முயன்ற போது அவர்கள் பேசிக்கொள்வது இருவருக்கும் கேட்டது. அபி, ஒரே ஒரு முத்தம் தாயேன், அவன் அவளிடம் கெஞ்சினான். தந்தேனே, போதாதா? அவள் சொல்ல, மனசு இனிமையா இருக்கணும்னா எனக்கு உன்னோட முத்தம் வேணும். இருவரும் அவர்களை கடந்து வந்தது. சே, என்ன ஆதி, இவ்வளவு பப்ளிக்கில் முத்தத்தை பற்றி பேசிக்கிறாங்க. இதனால தான் எல்லாரும் கெட்டு போகிறாங்க. காதலில் இதெல்லாம் சகஜம். ஒருத்தருக்கொருத்தர் மனசை மாற்றிக்கிட்ட பிறகு வேற என்ன தடை இருக்குது? திருக்குறள் காமத்துப்பாலுக்கு கண்ணதாசனோட விளக்க உரை புத்தகம் நீ படித்ததுண்டா? இல்லை. திருக்குறள் காதற் சிறப்பு உரைத்தல்ல. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையிறு ஊறிய நீர். அதுக்கு அவரோட விளக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா என்று கேட்டு அவனே தொடர்ந்தான். சின்ன இதழ்கள், சிங்கார இதழ்கள், அதிலிருந்து பிறக்கும் மென்மையான மொழிகள், அந்த மொழிகளை வெளியே தள்ளும் முத்து போன்ற பற்கள், அந்த பற்களிலிருந்தும் இதழ்களிலிருந்தும் ஊறும் சுத்தமான பனிநீர். அடடா, அவளை முத்தமிடும்போது அந்த பனிநீர் பாலோடு தேனை கலந்தது போலல்லவா இனிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் காதலின் முதல் படி முத்தத்தில் ஆரம்பிக்கிறது. அதை ஒரு காதலனுக்கு காதலித்தந்தா என்ன தப்பு? எல்லா புத்தகமும் படிக்கணும் என்றான். ஏய், அங்கே எங்கே சுற்றி எங்கிட்ட வந்துடாத. ஆமாம் என்று சிரித்தபடியே எச்சரித்தாள். மணற்பரப்புக்கு முதுகை காண்பித்து நடந்து வந்த இருவரும் தனிமையான இடத்தில் உட்கார்ந்தார்கள். இருவருக்குமே அந்த அமைதியான சூழல் பிடித்திருந்தது. சுருண்டு வரும் பேரலைகளை ரசித்து கொண்டிருந்தாள் மதியழகி. நம்ம காதலை பற்றி உங்கள் அம்மா கிட்ட எப்போ சொல்ல போகிற? ஆதி கேட்டான். அலைகளிடமிருந்து பார்வையை பிரித்து ஆதியை பார்த்தாள். அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நாம் ஒரு முடிவு பண்ண வேண்டாமா? என்ன மதியழகி, கல்யாணம் எப்படி நடக்கும்னு தெரியாதா? தெரியும்தான், ஆனால் அதில் ஒரு மாற்றம் என்று நிறுத்தினாள். என்ன மதி, நீ எனக்கு தாலி கட்ட போறியா? சிரித்தபடி கேட்டான். அப்படி கட்டினாலும் நீங்களா குழந்தை பெற்றுக்க போறீங்க? நல்லா பேச கற்று வச்சிருக்க. சரி சரி, உன்னோட மனசில் இருக்கிற மாற்றத்தை சொல்லு. கேட்பதற்கு ஆவல் கொண்டு அவசரப்படுத்தினான்.
நாம் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. என்ன? ஆதி கேட்டபோது கேலியும் ஆச்சரியமும் ஒரு சேர அதில் கலந்திருந்தது. ஆமாம், அழுத்தமாய் சொன்னவள், கல்யாணம்னா அவசியம் தாலி கட்டித்தான் வேணுமா? எனக்கு அந்த வழக்கம் சுத்தமாகவே பிடிக்கல. உனக்கு என்னாச்சு? புனிதமான சம்பிரதாயத்தையே குழி தோண்டி மூட பார்க்குறியே. தாலி கட்டுறது சம்பிரதாயமா? அதே வேகத்திலேயே கேட்டாள். பின்னே அப்படின்னா அந்த தாலியை காட்டி கொடுமை பண்ணுறாங்களே, அதுக்கு என்ன பேர்? உன்னை பாதித்த சம்பவம் எதையோ மனசில் நினச்சிக்கிட்டு நீ இப்படி பேசுகிற. ஆமாம் மாதி, அதனால தான் மனசில் இருந்ததை அப்படியே சொல்லிட்டேன். தாலி இல்லாமலே என்னால் உங்களுக்கு மனைவியாக வாழ முடியும், தாயாகவும் முடியும். உலகம் அதை பைத்தியக்காரத்தனம்னு சொல்லும். நாம் உலகத்துக்காக வாழலையே. சரி, அதே நேரம் உன்னோட இந்த செயல் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஒத்து வராது. எந்த ஒரு தமிழ் பெண்ணும் உன்னை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டா. உன்னை மாடர்ன் பொண்ணுன்னு தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப மட்டமாக இருக்கணும்னு ஆசைப்படுறியே, ஏன்? புதுமையாக வர்ற எல்லாமே ஆரம்பத்தில் மட்டமாக தான் தெரியும், அப்புறம்தான் அதில் உள்ள அர்த்தம் புரியும். எதை புதுமைன்னு சொல்கிற? தாலி இல்லாமல் வாழ போகிறதையா? ஆமாம். இப்போ நாம் உயிராக நேசிக்கிறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருப்போமா? நிச்சயமாக. இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டால் அந்த மாதிரி சமயங்களில் தாலி ஒரு தடையாக இருக்கக்கூடாது. புரியலை மதி என்றான் ஆதி. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தாலியை காரணம் காட்டக்கூடாது. ஒரு நண்பர்களைப் போல தான் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு தாலி கட்டின புருஷனை மதிக்காமல் வந்துட்டா அப்படி இப்படின்னு பேச்சு வரக்கூடாது. வாழ்க்கையை முழுசாக தாலிக்குள்ளேயே அடக்கக்கூடாது. பலமான பெண்கள் கூட தாலியை சுமக்கிறதால பலவீனமாக ஆக்கப்படுறாங்க, ஆகிறாங்க. கல்லானாலும் புல்லானாலும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆண்கள் இந்த மாதிரி பெண்களை நினைக்கிறாங்களா? பொதுவாகவே கழுத்தில் தாலி கட்டிட்டா கணவன் சொல்கிற அத்தனையும் மனைவி கேட்டே ஆகணுங்கிற நினைப்பு ஆண்கள்கிட்ட இருக்குது. எனக்கு அது பிடிக்கலை. தாலியை மதிக்கிறேன், அதுக்காக தாலிக்கே கட்டுப்பட்டு என்னால் வாழ முடியாது. அதற்காக புனிதமான தாலி இல்லாமல் வீதியில் நடமாட முடியுமா? கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? கண்டவனும் கண் போடுவான். ஒரு மரியாதை இருக்காது. தாலி கட்டிக்கிட்டா மட்டும் பார்க்காம இருக்காங்களா? இதை மாற்ற முடியாது மதி என்றவன் பெண்களுக்கு கல்யாணமானவங்கிற ஒரு தனித்துவத்தை தாலியால் மட்டும்தான் தர முடியும். அப்போ ஆண்களுக்கு ஏன் இந்த பாகுபாடு? சுமக்கிறதா இருந்தால் 2 பேருமே அந்த தனித்துவத்தை சுமந்தா என்ன? தாலிங்கிறதை பெண் மட்டும்தான் சுமக்கணும்னு ஏதாச்சும் சட்டமா? எதையுமே பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறையில் சாத்தியப்படாது. இவ்வளவு ஏன்? நீ உங்கள் அம்மா கிட்ட கேட்டுப்பாரு தாலியோட மகத்துவத்தை. அப்புறமா ஒரு முடிவெடு. தாலியை பற்றி என் அம்மாவிடமா? மனதுக்குள் நினைத்து கொண்டவள் ஆதியை நேருக்கு நேர் பார்த்தாள். தாலியோட மகத்துவத்தை எங்கள் அம்மா சொல்லித்தான் எனக்கு தெரியணும்னு இல்லை. ஆனால் எனக்கு இந்த தாலி கலாச்சாரம் பிடிக்கலை. இது என்னோட ஆதங்கம் மட்டுமில்லை, வெளியே தெரியாமல் குமுறிக்கிட்டு இருக்கிற பல பெண்களோட மறைமுக ஆதங்கம். நான் மாற்றிக்க நினைக்கிறேன். அதனால தான் தாலியை சுமக்க முடியாதுன்னு சொல்கிறேன். நான் பார்த்த கேட்ட சந்தித்த சம்பவங்கள் அத்தனையும் என் மனசை இறுக்கிருச்சு. கட்டின தாலிக்காக குடிகாரனையும் சந்தேக புத்திக்காரனையும் அனுசரித்து வாழ்கிற பெண்கள் மனைவியை கொலு பொம்மையாக நினைக்கிறதும், வெளியில் வேதாந்தம் பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள மனைவியை உயர விடாமல் பழி வாங்குகிற ஆண்கள் கேட்டால் அவள் மனைவியாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவள் கழுத்தில் தாலி இருக்கே, அது மட்டுமா? சிறு வயசிலே கணவனை இழந்துட்டாலும் அவளுக்கு நடத்துகிற விதவை சடங்கு, இது எவ்வளோ பெரிய கொடுமை! ஆண்களுக்கு ஏதாச்சும் இப்படி ஒரு கொடுமை இருக்கா? எல்லாம் இந்த தாலி செய்கிற வேலைதான். மதியழகி, உன்னோட பார்வையில் நீ சொல்கிறது சரி. ஆனால் பண்பாடு என்று ஒன்று இருக்கிறதே. நான் உண்மையில உயிரையே வச்சிருக்கேன். நீ நினைக்கிற விதத்தில் நான் நிச்சயமாக நடக்க மாட்டேன். என்னை நம்பு. உங்களை நம்புகிறேன் ஆதி. நான் இதை ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். ஏன் சொல்லலை தெரியுமா? என்னோட உணர்வுகளே என் ஆதங்கம்னு கூட சொல்லலாம். அதை நீங்கள் மதிப்பீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உங்கள் கூட பழகின வரைக்கும் என்னோட உணர்வுகளை நீங்கள் மதிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அதனால தான் இப்போ சொல்கிறேன். நான் உன்னையும் உன்னோட உணர்வுகளையும் மதிக்கிறேன் மதி. அதே நேரம் தாலி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலை. உன் முடிவு உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. இது என்னோட வாழ்க்கை, நான் தானே முடிவெடுக்கணும். உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா ஒரு முடிவெடு. இதை கேட்டால் அம்மா என்ன சொல்வார்கள்? என்ன கூறினாலும் சரி, என் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன் நினைத்தவள், பாருங்காதி, எங்கள் அம்மாவும் எதிர்ப்பு தெரிவித்தா கூட நான் நிச்சயமாக என்னை மாற்றிக்க மாட்டேன். முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது என்றால் திட்டவட்டமாக. அதுவரை மதியை எதிர்பார்த்திருந்துவிட்டு ஆயாவை அழைத்தாள் மதுமிதா. வந்துட்டேம்மா குரலோடு அவளிடம் வந்தாள் ஆயா.
மதி இன்னும் வரலையாயா? இல்லைம்மா, ஏதாச்சும் சொல்லிட்டு போனாலா? எதுவும் சொல்லலைம்மா, என்னமோ தெரியலை, கொஞ்ச நாளாகவே தாமதமாகத்தான் வர்றாங்க. சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்க என்று ஆயாவை அனுப்பிவிட்டு சோபாவில் உட்கார்ந்தாள். வயசு பெண் தினம் தாமதமாக வந்தால் என்ன காரணமாக இருக்கும் புரிந்துவிட்டது. இடையில் உதவியாளர் ஜீவா அவளிடம் வந்தார். மேடம், உங்களை பார்க்க சில முக்கியமானவங்க வந்திருக்காங்க. உடனே எழுந்து வரவேற்புக்கு கூடத்துக்கு வந்தவள் அனைவரையும் பார்த்து வணக்கம் சொல்லி வரவேற்றவள் அவர்களை அமரச் சொல்லிவிட்டு தானும் அமர்ந்தாள். சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்கள் பாரதி பெண்கள் இயக்கத்திலிருந்து வர்றோம். நீங்கள் சமூக சேவையில் அதிக ஆர்வம் காட்டுறதா கேள்விப்பட்டோம். முதலாவதாக இருந்தவர் சொன்னார். நாங்கள் 100 ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் ஏதாச்சும் உதவி செய்யணும். அடுத்திருந்தவர் சொன்னார். கண்டிப்பாக செய்கிறேன். என் சார்பாக 100 தாலியும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 மாதத்துக்கு தேவையான அரிசி பருப்பும் ஏற்பாடு செய்கிறேன். போதுமா? வந்திருந்த அனைவரும் மகிழ்ந்து போனார்கள். மேடம், பெண்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டதா மற்றவங்க சொல்லி கேட்டிருக்கோம். அதை இப்போத்தான் பார்க்கிறோம். உங்களை மாதிரி ஊருக்கு ஒருத்தங்க இருந்தாலே போதும். நாட்டில் பெண்கள் கண்ணீர் சிந்தவே மாட்டாங்க, பெருமிதத்தோடு சொன்னார்கள். மதுமிதாவும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் உதவியாளரை கூப்பிட்டாள். இவங்களுக்கு 100 தாலி செய்ய ஆர்டர் கொடுத்துருங்க. சரிங்க மேடம். அவர்கள் பக்கம் திரும்பியவள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தாள். ஆதியிடம் பேசிவிட்டு வீடு திரும்பிய மதியழகி காரை போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். அம்மா, ஆயா இருவரையும் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் தன் அறையை நோக்கி நடந்தாள். மதியழகி என்று மதுமிதா கூப்பிட்டாள். அம்மாவின் குரலில் இருந்த வித்தியாசம் மதியழகியின் கால்களை கட்டி போட்டது. என்னம்மா, நின்ற நிலையிலேயே கேட்டாள். என்னோட அறைக்கு வா சொன்னவள் எழுந்து நடக்க மதியழகியும் பின்தொடர்ந்து போனாள். இருவருமே அறைக்குள் வந்தார்கள். மதுமிதா உட்கார்ந்தாள். உட்காருமா, சாந்தமாய் சொன்னாள் மதுமிதா. மதியழகிக்கு ஒன்றும் புரியவில்லை. நீ கொஞ்ச நாட்களாக தாமதமாக வர்றதா கேள்விப்பட்டேன். காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானே சொல்லிவிட முடிவு செய்துதான் வந்தேன். அதற்குள் அம்மாவை கேட்கிறார்கள். முதலில் காதலை மட்டும் சொல்வோம். பின்னர் ஆதியின் மூலமே அம்மாவுக்கு என் நிபந்தனை என்ன என்பது தெரியட்டும். நான் ஆதித்யன் ஒருத்தரை விரும்புகிறேன். அவரை பார்த்து பேசிட்டு வர்றதால தான் தாமதமாகுது. அதை கேட்ட மதுமிதா பதட்டப்படாதது மதியழகிக்கு வியப்பாக இருந்தது. பாருமா மதியழகி, காதலிக்கிறது ஒன்றும் செய்யக்கூடாத குற்றமில்லை. அது அவங்க சுய உரிமை. நான் உன்னோட காதலுக்கு குறுக்க வர விரும்பலை. நீ விரும்புகிற பையனை பற்றின விபரம் தெரியுமா உனக்கு? முழு விபரமும் கேட்டு வாங்கிட்டு காதலிக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் மோசம் இல்லை. அவரும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அப்படின்னா உடனே வர சொல்லி பேசி முடிச்சிடலாம். மதியழகிக்கு குழப்பமாக இருந்தது. அம்மாவின் செய்கையை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன் அம்மா என் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? இப்படி நடந்து கொண்டால் நான் அப்பாவை பற்றி கேட்காமல் மனம் முடித்து போய்விடுவேன் என்று நினைத்து கொண்டார்களா? பிரச்சனை அங்குதானே இருக்கிறது. ஆதியின் மூலம் என் நிபந்தனை என்னவென்று தெரிந்ததும் அம்மா ஆடி போய் விடுவார்கள். என் தந்தை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் விடவே மாட்டேன் நினைத்த மதியழகி மதுமிதாவை மௌனமாக பார்த்தாள். என்ன மதி, நான் சொன்னதுக்கு பதிலே பேசாமல் மௌனமாக நிற்கிற? நீங்கள் சர்வசாதாரணமாக அவங்களை வர சொல்கிறீங்க. அவங்க வந்தாங்கன்னா அப்பாயை பற்றி கேட்க மாட்டாங்களா? அப்படியே அப்பா இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் உங்கள் பூவுக்கும் பொட்டுக்கும் காரணம் கேட்பாங்களே, அப்போது என்ன சொல்வீங்க? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக இருந்தால் போதும். அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அப்பாவை பற்றின உண்மையை மட்டும் சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? அதுக்கான சமயம் வர்றப்போ உண்மையை கண்டிப்பாக சொல்வேன். அது வரைக்கும் பொறுமையாக இரு. மதுமிதா சொன்னதை கேட்டு கோபமாக அறையை விட்டு வெளியேறினாள் மதியழகி. இரவு. மதியழகியை சாப்பிட கூப்பிட்டாள் அம்மா. எனக்கு பசி இல்லை. வார்த்தையில் விரக்தி கலந்திருந்தது. என் மேலே உள்ள கோபத்தில் நீ பொய் சொல்கிற. வைத்த பட்டினி போடக்கூடாது மதி, பாசத்தோடு சொன்னாள் மதுமிதா. சாப்பிட்டா பசி மறைஞ்சிடும், ஆனால் சாதிக்கிறதால உண்மை மறைஞ்சிடாது குத்தி காட்டினாள். பத்தினியாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு அப்பா தேவையாச்சே, சடுதியில் கேட்டாள். அவர் இல்லாமல் தான் பத்தினியாக வாழணும்னு நினைக்கிறேன். கணவர் கூட வாழ்கிறது யாராச்சும் தப்பாக எடுத்துக்குவாங்களா? நீங்கள் ஏன் வித்தியாசமாக இருக்கீங்க? எதுவும் பேசாமல் விலகினாள் மதுமிதா. மீண்டும் ஆயா வந்து கூப்பிட்டாள். ஆயா, நீயும் அம்மா கட்சி தானே? இல்லைனா பல வருஷமாக இங்கேயே இருக்கிற நீயும் என்கிட்ட உண்மையை மறைப்பியா? பாவமாக கேட்க ஆயாவும் அமைதியாக வெளியேறிவிட்டாள். இருவரும் பேசி வைத்து தான் நடிக்கின்றார்கள். பொறுமினால் மதியழகி. தனியே அமர்ந்திருந்த மதுமிதாவிடம் வந்தாள் ஆயா. ஆயா,
மதியழகியோட பிடிவாதத்தை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. பேசாமல் உண்மையை சொல்லிடுங்கம்மா. வேண்டாமாயா, என்னோட லட்சியத்தில் நான் ஜெயிக்க போகிற கடைசி கட்டம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் அவளுக்கு தன் அப்பாவை பற்றி தெரிஞ்சால் அவளோட கல்யாணம் பாதிக்கும். அவள் கழுத்தில் தாலி ஏறினதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லியிருக்கலாம். இல்லைனா நான் இவளுக்காக பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போயிடும். அதெப்படிம்மா அப்பா இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்க மாட்டாங்களா? மதியழகி மட்டும் அமைதியாக இருந்தால் நான் அவங்கள எப்படியாவது சமாளிச்சிடுவேன். இது கொஞ்சம் சோதனையான கட்டந்தாமா. எல்லாமே மதியழகியோட கையில் தான் இருக்குது என்றாள் மதுமிதா. யாருக்குமே தீங்கு செய்யாத உங்களுக்கு கடவுள் பக்கபலமாக இருப்பார், நம்பிக்கையாய் சொன்னால் ஆயா. இத்துடன் காதல் என்பதை காணல் நீரோ கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதலை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். அதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடரை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.